السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல உதவிகளை அல்லாஹ் நமக்கு செய்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கும். அதே போன்று நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடாத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்முல் அலம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருக்கின்றது. அதாவது, இந்த வார்த்தையை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கும். இந்த வார்த்தை துஆ கபூலாகக்கூடிய வார்த்தை என்று இமாம்கள் பல வார்த்தைகளுக்கு இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் யா ஹன்னான் யா மன்னான். இந்த வார்த்தை இஸ்முல் ஆலம், துஆக்கள் கபூலாகக்கூடிய வார்த்தைகள் என்று இமாம்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தையாக இந்த வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வார்த்தையை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருக்கின்றது. இதனை நாம் 100 தடவைகள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅ ஸமாவாதி வல் அர்லி யா தல் ஜலாலி வல் இக்ராம். லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅ ஸமாவாதி வல் அர்ல் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா